நம்ம தமிழ்நாட்டுல முதலமைச்சர்னா ஒரு ராஜா மாதிரியான பதவி போலன்னு மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்கப்பா. ஆனா இப்போ ஒரு ஆள் வந்து அதுவும் இன்னொரு அரசு வேலை தான், மக்களுக்காக வேலை பார்க்கிற பொறுப்பு தான் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காரு. சினிமாவுல கோடிகளை சம்பாதிச்ச ஒருத்தன் இப்ப டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு ஆபீஸ் போறாருன்னா அது சாதாரண விஷயம் இல்லப்பா. நம்ம நாட்டுல பவர் வந்தா பல பேர் மக்கள் வெயிட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா இங்க நாம மக்களுக்காக தான் வந்திருக்கோம், மக்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுல இருந்து, ரோட் முழுக்க பிளாக் பண்ணாம டிராபிக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நகர்றதுல இருந்து, நேரத்துக்கு ஆபீஸ் போய் ஃபைல் மீட்டிங் ரிவ்யூன்னு நாள் முழுக்க வேலை பார்க்கறது, அது முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் அன்றைய தினம் என்ன நடந்துச்சுன்னு அமைச்சர்களை தனித்தனியா கால் பண்ணி அப்டேட் கேட்கறது, இதெல்லாம் கேட்க சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம். ஆனா நம்ம அரசியல்ல இது புதுசுப்பா. ஏன்னா இங்க பல வருஷமா முதலமைச்சர்னா ஒரு அதிகாரம்னு தான் மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையில அதுவும் ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்காக வேலை பார்க்கிற ஒரு அரசு வேலை தான். இன்னொரு விஷயம், அவரோட அமைச்சர்கள் கூட நிறைய பேர் புதுசுப்பா. அதனால இப்ப அங்க ஒரு புதுசா வேலை முறை உருவாகிற மாதிரி தெரியுது. மேல இருக்கிறவன் நேரத்துக்கு வந்து கவனமா வேலை பார்க்க ஆரம்பிச்சா சுற்றி இருக்கிறவங்களும் தானா கொஞ்சம் பொறுப்பா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? ஒரு அலுவலகமோ மாநிலமோ மேல இருக்கிறவனோட பழக்கத்தால தான் உருவாகும்பா. ஆனா ஒண்ணு மட்டும் சில பேருக்கு சொல்லிக்கிறேன், ஒரு மாநிலத்தை மாற்றுறது பெரிய மேடை பேச்சுனால இல்ல, தினமும் தொடர்ந்து நடக்கிற பொறுப்பான வேலைனால தான் இருக்கு. இது இப்போ தமிழ்நாடு